கனமழையால் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தேவரபுரம் 3வது மைல் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக தொடர்ந்து பல்வேறு ஓடைகள், நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் மட்டுமல்லாமல் தூத்துக்குடியின் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம், தூத்துக்குடி கோரம்பள்ளம், தூத்துக்குடி சுற்றி இருக்கிற 3ஆம் மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத அளவிற்கு முடங்கி போயுள்ளனர். பலர் தங்களது வீடுகளை காலி செய்து உயரமான இடங்களை நோக்கி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். விடிய விடிய குட்டித்தித்த கனமழை தொடர்ந்து வருவதால் அங்கு பல வீடுகளில் தங்களது பொருட்களை எடுத்து வைக்க இயலாத ஒரு நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிறைய கார்களும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. திருச்செந்தூரில் 60 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக, சாத்தாங்குளத்திலும் 60 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. அதே போல தூத்துக்குடி நகர் பகுதியிலும் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடியின் கோரம்பள்ளம் மற்றும் பக்கில் ஓடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி காணப்படுகிறது. இதன் காரணமாக மழை நீரானது வெள்ளம் போல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர இயலாமல் முடங்கி போய் இருக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் அந்த பகுதியின் பல்வேறு பகுதிகள், அதாவது குறிப்பாக புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கின்ற பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல பாய்ந்து ஓடுவதை காண முடிகிறது. தொடர்ந்து தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சார்.